கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுடைய பெரிதான தயவினால் தொடர்ந்து இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் ஏராளமான வசனங்களை உங்களுக்கு ஆத்துமாவின் உணவாக கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்து வருகிறார். அதற்காக என் தேவனை துதிக்கிறேன். இப்படி ஒவ்வொரு தலைப்பின் அடிப்படையில் ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இந்த நாளில் உங்களுக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட ஒரு வசனம், அதை வைத்து சில செய்தி, ஒரு 6 செய்திகள் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். 34ஆம் சங்கீதத்தின் 10வது வசனம். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அது அவ்வப்போது சொல்லப்படுகிற வார்த்தை. இதை படிக்கும்போதே நீங்கள் புரிந்து கொள்ளலாம், இதை தாவீது என்ற ஒரு தேவ மனுஷன்தான் இதை சொல்லுகிறார். இது ஏராளமான வார்த்தைகள், வசனம். இதற்கு மேலே பார்க்கும்போது ஒரு வார்த்தையும் படிக்கும்போது, தியானிக்கும்போது, பேசும்போது, உணரும்போது அவ்வளவு அருமையாய், இனிமையாய் இந்த வேதம் முழுவதும் அப்படிப்பட்ட ருசி நிறைந்த ஒரு வார்த்தையாக பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவான்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அப்போது சிங்கக்குட்டிகளின் தன்மை, சிங்கத்தின் குட்டிகளின் தன்மை என்னன்னு நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அது சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், பொதுவாக அது பசியாக இருக்க வாய்ப்பில்லை. அதனுடைய உருவம், அதனுடைய வீரியம் அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்ரும். காட்டில் நம்மை போல சாப்பாடெல்லாம் சாப்பிடாது, நம்மை போல காரியங்களை அது பயன்படுத்தாது. அது சாப்பாடெல்லாம் இறைச்சி அந்த காட்டில் இருக்கக்கூடியதெல்லாம் சாப்பிடும். அப்போ அது கூட பட்டினியாக இருக்குமா, குறைவுபட்டு பட்டினியாக இருக்குமா. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேவனை தேட வேண்டும். குறைவு இல்லாமல் வாழணுமா? யாராக இருந்தாலும் குறைவு இருக்கலாம். ஒருவேளை எல்லா விதத்திலும் குறைவு இருக்கும். ஆனால் குறைவு இல்லாமல் வாழ வேண்டுமானால் வசனம் நேரடியாக சொல்லுகிறது, கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடணும். ஆண்டவரை தேடினால் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதாக சொல்லுகிறது. அப்போ குறைவு வர காரணம் என்ன? குறைவு வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு நபரை குறித்து சொல்ல விரும்புகிறேன். வழக்கமாய் பல முறை பல தாசர்கள் அடிமையும் சொல்லுகிறோம். குறைவு வர காரணம் என்ன என்பதை லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 13 முதல் 20 வரைக்கும் உள்ளதான அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற இளைய குமாரனின் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இளைய குமாரன், ஒரு தகப்பன், 2 பிள்ளைகள், பெரியவன், இளையவன். அப்போ இதை குறித்த விளக்கங்கள், தியானங்கள், ஆழ்ந்த கருத்துக்கள் இதெல்லாம் சொல்ல வேண்டிய இடம். ஆலயத்தில் வார்த்தையாய் வியாக்கியானங்களை நாம் செய்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் ஒரு 10 நிமிடத்தில் அதை குறித்த ஆழமான உணர்வுகளுக்குள்ளே போக விரும்பவில்லை. ஆனால் குறைவு வருவதற்கு இந்த இளையகுமாரன் வாழ்க்கையில் ஒரு குறைவு வந்தது. அந்த வசனத்தை படிக்கிறோம் பாருங்க. லூக்கா 15:14. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி. அப்போ குறைவு உண்டானது. குறைவு வர காரணம் என்ன பார்க்கும்போது, 15ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தில் சில நாளைக்கு பின்பு, 11லேருந்து படிக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள், 2 பேர். இளையவன் தகப்பனை நோக்கி சொல்லுகிறான், தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு கொடுக்கணும். இவன் சம்பாதிக்கலை, தகப்பனுடையது.
கேட்குற எனக்குரியதை நீங்கள் கொடுங்க என்று ஆஸ்தியை ஏன் பங்கை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கிறான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அவர்களுக்குன்னா 2 பேருக்கும் இருந்த ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். எந்த கேள்வி கேட்டிருக்கலாம், சொல்லி இருக்கலாம், ஏன் இப்போ உங்களுக்கு அவசியமா? ஆனால் அதை இளையகுமாரன் அந்த வார்த்தையெல்லாம் பொருட்படுத்த விரும்பவில்லை. அப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், இவனுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் பார்க்கும்போதே தெரியும், இவன் ஒரு வசதி படைத்தவன், நிறைவை கண்டவன், நிறைவாய் வாழ்ந்தவன். குறைவுன்னா என்னன்னு அவனுக்கு தெரியாது. அப்போது இப்போ நான் வாசித்தேன், குறைவுபட தொடங்கினான்னு. குறைவுபடுவதற்கு காரணம் என்ன? முதலாவது, தகப்பனை விட்டு தூரம் போயிட்டான். தகப்பனை விட்டு தூரம் போனான். தகப்பனுடைய அன்பு, தகப்பனுடைய அந்த அவன் சேகரித்த காரியங்கள், இதெல்லாம் தகப்பனை விட்டு அவன் தூரம் போனான். அப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நமக்கு தகப்பன் யார்? நம்மை படைத்தவர். அவர் நம்மை படைத்த தேவன். மனுஷன் குறைவுள்ளவன், அவர் நிறைவுள்ளவர். அவரை தேட வேண்டும். அவர் ஏராளமான வாக்குத்தத்தங்களும் ஏராளமான ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார். யார் தகப்பனை விட்டு தூரம் போகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக குறைவு வரும். இவன் தகப்பனை விட்டு தூரம் போக ஆரம்பித்தான், சொத்தெல்லாம் சேர்த்துக்கிட்டு. அங்கே வசனம் சொல்லுது, இளையகுமாரன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு அவனுடைய பொருட்களை, அவனுடைய சுதந்திரத்தை, அவனுடைய ஆஸ்தியை பெற்றுக்கொண்ட பின்பு என்ன செய்கிறான்? தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனான். தகப்பனை விட்டு தூரம் போயிட்டான். சரி, அப்படி போயிட்டு என்ன நடந்தது பாருங்க. அதே 13ஆம் வசனத்தில் துன்மார்க்க ஜீவனம் பண்ணினான். துன்மார்க்க ஜீவியம். தகப்பனை விட்டு தூரம் போனான். துன்மார்க்க வாழ்க்கை என்பது நல்ல வார்த்தை இல்லை, நல்ல வார்த்தை கிடையாது. அப்போ எந்தெந்த விதத்தில் தன் வாழ்க்கையை கெடுக்கணுமோ எல்லா வித பாவங்களுக்கும் அந்த அளவுக்கு போயிட்டான். அது மட்டுமல்ல, அப்படி பண்ணதுனால ஆஸ்தியை அழித்து போட்டான். ஆஸ்தி 14ஆம் வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் அழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி துன்மார்க்க ஜீவியம். அதன் பிறகு நீங்கள் 14ஆம் வசனம் தொடர்ச்சியாய் நீங்கள் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவன் இப்படி தகப்பனை விட்டு தூரம் போனதினால், துன்மார்க்க ஜீவியம் செய்ததினால், அனைத்தையும் அழித்து போட்டதினால் அவன் ஒரு லெசன், பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறான். என்ன பாடம்? ஒரு தேசத்தின் குடிகளுக்கு போகிறான். அந்த இடத்துல ஒட்டிக்கிட்டான். அங்கே ஒரு வயல் இருந்தது, அங்கே பன்றி மேய்க்கிற நிலைமை இருக்குது. போயிட்டு கேட்குறான். அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அவனுக்கு சாப்பாடும் சரியாக இல்லை. பன்றி தின்கிற தவிட்டினால் வயிற்றின் பசியை ஆற்ற முயற்சிக்கிறான். இப்போ தான் அவனுக்கு பாடம் வந்தது, தப்பு பண்ணிட்டோம். கடவுள் நம்மளை நம்ம தகப்பன் எப்படியெல்லாம் நேசித்தார், நமக்கு எவ்வளோ வச்சுருந்தார், நாம் அதை விட்டுட்டு வெளியில் வந்துட்டோமேன்னு ஒன்று காரியம், அவன் குறைவு நீங்க ஒரு காரியம் செய்தான். என்ன தெரியுமா? அவன் தப்பு பண்ணியிருந்தாலும், தகப்பன் மனதை வேதனைப்படுத்தியிருந்தாலும், அவன் கொஞ்சம் தகுதியை பார்த்துக்கிட்டு தூரத்தில் இல்லாமல் என்ன பண்ணாலும் சரி, தகப்பன் தள்ளிட்டா கூட பரவாயில்ல, போயிட்டு அவர் காலில் விழுந்துருவோன்னு சொல்லிட்டு போனான். 20ஆம் வசனம், உணர்ந்து அவன் எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். பிறகு நீங்கள் அந்த பகுதியை பார்க்கும்போது தகப்பனை தேடி வந்ததினால் அவனுக்கு நிறைவு வந்தது. எனவே ஆண்டவர் சகல நன்மைகளை வைத்திருக்கிறார். அப்போ நாம் ஆண்டவர்கிட்ட இருக்கணும். இவருடைய நிலைமையை நீங்கள் பார்த்துங்க. நிறைவுள்ளவன் குறைவுபட்டு போனான். மீண்டும் நிறைவை பெறுவதற்கு அவன் தகப்பனிடத்தில் வந்தான். தேவன் உயிருள்ளவராய் இருக்கிறார், உங்களை நேசிக்கிறார். இதை கேட்கிற நீங்கள் குறையோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக ரீதியிலும்
குறைவுபடுவதற்கு காரணம் என்ன? தெய்வத்தை விட்டு போயிட்டா வேறு வழி இல்லை. அப்போ அந்த ஆண்டவர் பாடம் கற்றுக் கொடுக்கிறார். உணருவோம், ஆண்டவர்கிட்ட வருவோம், வந்து சேருவோம். அப்பொழுது தேவன் அந்த தகப்பன் எப்படி அந்த இளையவனை ஏற்றுக்கொண்டு அவனை மீண்டும் நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்தினாரோ, அதே போல் உங்களுக்கும் அதை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இதெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். உணர்ந்து ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.